யுக்தனர்வாமொழிந்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகவங்கராயம் त्रय्यन्तयुग्मकृतभूनि परिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्मरणमालम् श्रीमत्श्रीरङ्गनाथाग्रयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम् पूर्वोत्पन्नेषु भूतेषु तेषु तेषु तनुप्रभु अनुप्रविश्य कृते यत्समीहित अच्युता यत्समीहितम् अच्युता आश्चर्यமான இந்த பரம்பரை லக்ஷ்மீ நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லும். இந்த பரம்பரை இந்த குரு மமாப்யகில லோகானாம் குரு நாராயணோ குரு அகில லோகானாம் மமாப் எனக்கும் குரு விஷ்ணு புராணத்தை சொல்ற எப்படின்னா விஷ்ணு சித்தின்னு வியாக்கியானம் பண்ணார். குரு இல்லாத திருவருள் கிடையாது. அவன் கிடையாது. குருவர்கள் இல்லைன்னா திருவருள் கிடையாது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல சாந்தியின் இடத்திலே படித்து சிஷியனாகி நமக்கு அருள்னான். ஆனா பராசருடைய அபிப்பிராயம் என்ன சொல்றதுன்னா மமாப்யகில லோகானாம் குரு நாராயணோ குரு ஏகப்பதான் இருக்கு. அகுருன்னு போட்ட குரு இல்லாதவர் திருவுடன் இருக்கக்கூடியவர் மறுவுடனோடு இருக்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானை பற்றி பாடுகிறார். ஆண்டார் என்ன பாடினார் பாருங்க. பாரோர் புகழா என்ன பாடினான். நாராயணனே நமக்கே பறை தருவாங்க. அதை நினைத்துட்டு எந்த இடத்துல நான் இப்போ சித்தராயண வெளியிலே சொன்னேன். வன்புகழ் வாழ்ப்புகழ் சொல் புகழ் ஆழ்வாரை நமக்கு என்ன காட்ட சொல்வழியே நல்வழியே துணிவார்கள் மதுரைகள் தோன்ற காட்டும் சொல்வழியே நல்வழியே துணிவார்கள் என்ன அப்ப நமக்கு உண்மையான வழி ஏன்னா குரு பிரகாசையே தீமா மந்திரம் எத்தனை கோபையே அப்பிரகாச பிரகாசாத்தியாம் ஸ்ரீயதே சம்பதாயி இல்லை. இது குரு பரம்பரையை நமக்கு அதனால்தான் பொய்ய முடி பூதத்தார் பேயாழ்வார் சுவாமி தேசிகன் கடைசியில முடிக்கிறது பெய்யும் பெய்யபூதம் பேயாழ்வார் மைகை எருகோன் மயில் மாறன் மதுரகவி பொய்யர் கோழி எருகோன் விட்டு திட்டன் பூங்கோதை தொண்டரடி பொடிபாழ்வார் ஐயன் அருள்களின் அருளாதல் சுத்தமோடு ஆதித்தவர் ஓர் ஒருவன் அவர் தாம் செய்த என்ன அழகா பேசுறாரு. இந்த அபிநவ தசாவதாரம் பண்ணி இந்த 10 அவதாரத்தாலே திருத்த முடியாத மாக்களை மனிதராக்குவதற்காக அவதாரம் பண்ணி எம்பெருமானே அடைவது பரம பிராப்தியம். அவன் குணங்களை பாடி அவனை நாடினால் நன்மங்களும் நடக்கும் என்ற விடயத்தை நமக்கு தெரிவித்தார். அதை பட்டியலிட்டு காட்டுகிறார். அது என்ன சொல்ற தன்னை சொல்லுகிறார். சந்தமிகு தமிழ் வரையும் பூப்போல் தோன்றும் சொன்னார். இது அடியோங்கள் தான் இவை 4000 அடியோங்கள் வாழ்வேன்னு சொன்னார். அப்படி இந்த 4000 நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவாமி சொல்ற தாமரையார் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று அப்படியெல்லாம் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அவன் ஒருவரே பரம்பொருள் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மனிதன் அருளினன் எவனவன் அயர்வரு அமர்கள் அதிபதியாவனவன் உயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேர்ந்தர். அப்படி நமக்கு ஒரு பகவத் பக்தியை பகவத் பக்த ஜனனி அப்படி நமக்கு ஏற்படுத்தியவர் பிரபன்ன ஜன சந்தான கூடத்திலான நம்மாழ்வார். அப்படியே சொல் பணி செய்தது ஆழ்வாருக்கு சொல் பணி செய்தது. எல்லாருக்கும்
சொல்லுக்கு பணி செய்வனாகும். அவருக்கு சொல்லே பணி செய்தது தேசிகனுக்கும் ஆழ்வாருக்கும். அப்படி பெருமை வாய்ந்த இந்த பகவத் விஷயம் இருக்கு. ஆழ்வாருடைய வாக்கு, திருவாக்கு, வாக்கும் வாழ்வும், வாக்கும் வாழ்வும் நமக்கு. ஆழ்வாருடைய திருவாக்கே நமக்கு வாழ்வு. அப்படி எம்பெருமானுடைய அனுபவ திவலை நமக்கு பரிவாகம், அவருடைய குணங்கள், அதுதான் நமக்கு பிரதானம், பரம பிராப்தியம் என்று கிருஷ்ணா தத்துவத்தை हे गोपालक हे कृपा जनिते हे सिंधु कन्यापते हे कंसांतने हे जगत करुणा वारीने हे माधव हे रामानुजे हे जगत्रे गुरु हे पुंडरीकाक्षमा हे गोपी जगन्नाथ பாலயவரம் ஜானாமி நத்வாமினா. எப்படி இருந்த ஆழ்வார்களும் பாடி பரவசம் அடைந்தார்கள். அவ்வாறு எம்பெருமானுடைய திகழ சுத்தி மனோபாக்காயம் கரண்டெங்கும் பரந்தவன் இவையுண்ட கரணேந்தர் உள்ளம் உரை செயல்கள். அப்படி உள்ளத்தாலும் உரையாலும் செயலினாலும் வழிபட்டு வாசித்து அவனுக்கு தொண்டு புரிவதே நம்முடைய கடமை. அதிலே நம் ஆச்சாரியர்களும் அப்படி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வந்தவர்களே பல ஆச்சாரியர்கள் உண்டு. இந்த ஆசிரமத்து வருவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்த சுவாமி ரங்கராமானுஜ மகாதேவியை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கிறேன். வித்யாசில்பம் விவித குணகம் வீதராகானுரூபம் சத்யஸ்பூர்த்திம் சமய நிரதம் சாது விருத்தம் குணாட்யம் மந்தாக்ராந்தம் மதனமமிருதம் மாதவாந்தி சுசேவியம் நித்யம் வந்தே பவபயாரம் ரங்கலக்ஷ்மம் முனீந்திரம் ரங்கலக்ஷ்மம் யதீந்திரம் மந்தாக்ராந்தா ஜலதி சகதோ போனதோதா துருஜேத் லக்ஷணம். மந்தாக்ராந்தா அதுல வித்யா சில்பம், அவர் சிற்பம் சிற்ப சாஸ்திரத்தையும் பண்ணுவார். வித்தியை சிற்பமாக்குவர். சதுர்தச 14 வித்தியிலும் தன்னகத்தே உடையவர், தன்னகத்தே உடையவர். அப்படி இருந்தவர் வித்யாசி. விவித குணங்கள் சர்வபூத தயா பூர்வம். எல்லா பிராணிகளிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய மகான் எல்லா இடத்திலும் குணம். ஏழை ஏதலன் ஏழ்மகன் எண்ணாது இறங்கி பணக்காரனுடைய பண்பு காட்டணும் இல்லை, ஏழைகளின் பண்பு காட்டக்கூடாதுன்னு இல்லை. எல்லாம் சமான பார்வை, சமானே மானம் பிரமாணம். அப்படி இருந்தவர். எல்லாரும் சமானத்திலே பிரமாணமாக திறந்த ஆச்சாரிய வல்லுனர் சிரேஷ்டர். அப்படி இருந்த விவித குணம் வீதராகானுரூபம் சர்வசங்க பதிவுகள். அதை எங்கெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் வேற எதுவும் கிடையாது. யாரும் உத்தியோகத்துக்கு போல. ஏன்னா அசிதிலகரணே அக்ஷரஸ்வாச விருத்தௌ வபிழியமனயோகே வாசமாசாதலேயம். அசிதிலகரணே இந்த கரணம் இருக்கே, முக்கரணம் மனோவாக்காயம் இருக்கே, அதுல இந்த சர்வசங்க ஆச்சாரியம் சொன்ன வார்த்தை மீறக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் இந்த பிரம்மச்சரியாசிரமம் யாருக்கும் கல்யாணம் பண்ணல, ஒரு நல்ல காரியம் பண்ணல. எதுவும் எம்பெருமான் ஆச்சாரியன் திருவுள்ளம் அப்படின்னு நஜகாதி ததாதி காலேனா ஆபத்கதம் நஜகாதி ததாதி காலேனா ஒரு கவிஞன் பாபான் நிவாரயதி யோஜயதே ஹிதாய குஹ்யன் நிகூஹதி குணான் பிரகடீகரோதி ஆபத்கதம் நஜகாதி ததாதி காலே சன்னித்திர லட்சணமிதி பிரவதந்தி சந்தஹான. நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு ஆபத்து காலம் என்னால முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி இந்த ஆசிரமத்தை நிலைநிறுத்தின பெருமை சுவாமிக்கு உண்டு. அதனால வீதராகானு ரூபம், ரூபம் அனுரூபம் ராகானுரூபம் வீதராகானுரூபம் அப்படி இருக்கக்கூடியவர் சத்யஸ்பூர்த்தி. எந்த விஷயமா இருந்தாலும், அணு விஷயமா இருந்தாலும், ஆங்கில விஷயமா இருந்தாலும், அனுபூதி விஷயமா இருந்தாலும் சரி, அனுபவம் இவளை பங்கஸ்தரங்க உண்மையிடுவான். அப்படி பேசக்கூடிய பெருமை எந்த சாஸ்திரமா இருந்தாலும், வியாக்கரணமா இருக்கட்டும், நியாயமா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், சமீதையா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாட்சாத் உச்ச விகாரஹீனா திருநயகாரன் அபிஜீவமான தத்வாகதேயம் பரமம் பசுனாம் வேதே
கீர்த்தனாதேவ சாதமா ஹரி சர்வார்த்த கீர்த்தி. அந்த கீர்த்தன சாஸ்திரத்திலையும் சிறந்த வல்லுநராக இருந்தவர். சமய நிரதம், அந்த சமயத்துல அந்தந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு லேட் பண்ண மாட்டேன். சமய நிரதம், சாது விருத்தம், குணாட்யம். குணாட்யம் பலவித குணங்களை உடைய ஆட்சியரான திகழ்ந்தவர். அப்படி இருந்தவர் சாது விருத்தம். எப்பவும் சாது விருத்தியிலே கலிவிடம் கெடுவன் கலியும் கெடுவன் கண்டுகொண்டு பின்னர். அந்த மாதிரி ஒரு ஆவேச அவதாரமும் அம்சாவதாரமும் அப்படியே எம்பெருமானாக ஞானப்பிரானை எல்லார் நான் கண்ட நல்லதுவே என்று அந்த பூர்வாசிரம திருநாமம் வராகின்றது. அந்த எம்பெருமான சாத்விகஸ்து வைதிக சபை மோட்சார்த்த சிந்தகா சாத்விக புராணத்திலே வராக புராணமே புத்தச்சகாமான கிடவது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். பட்டர அபிப்பிராயம். அப்படி சாத்விகமாக சர்வோத்கிருஷ்டமாக இருந்த மகான் அந்த சுவாமி. சாது விருத்தம், குணாட்சியம், மந்தாக்கிராந்தம், எப்போ ஆக்கிராந்தம், எல்லாருக்கும் புன்சிறப்போடு இருக்கக்கூடியவர், ஆக்கிராந்த வேதியாக இருக்கக்கூடியவர், அதில் விக்கிரமமாகவும் சுக்கிரமமாகவும் பராக்கிரமமாக இருந்தவர். அப்படி மசனம் அமிர்தம், நமக்கு கடையப்பட்ட அமிர்தத்தை ரசமா சொல்லக்கூடிய விரதம் இல்லாத ரசமா சொல்லக்கூடிய அமிர்தத்தை பொழியக்கூடியவர். அந்த மாதிரி மாதவாந்திரி சுசேவியம் என்ன சொன்னார்? பக்தி பிரியோ மாதவா யாதஸ்யாஜரணம் துவஸ்ய ஜமயோ வித்யா கணேந்திரஸ்ய காகாஜாதி விதுரஸ்ய யாதவபதே உக்ரஸ்ய கிம்பௌருஷம் உஜ்ஜாய கமனீய ரூபமதிகம் சிந்தஸ்துதாம்னோதரம் பக்தியா துஷ்யதி கேவலம் நஜகுணே பக்தி பிரியோ மாதவா. அப்படி இருக்கக்கூடியதான மாதவாங்கி, இந்த மாதவனுடைய சரணமே நமக்கு பரம பிராப்தம் என்று இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவரை நித்தம் வந்து எதற்காக பவபயகரம், இந்த சம்சார தாபரத்தை சம்சார சாகரம் போரும் அனந்த கிளேசபாஜனம் சுவாமியை சரணம் பிரார்த்து விஸ்தரந்தி மனிஷனா என்று சொல்லக்கூடியதான அந்த சம்சார தாபத்திலிருந்து விடுபடுவதற்கான அப்பேற்பட்டவரான அந்த ரங்கராமானுஜ முனியை நித்தியம் வந்து வணங்குகிறேன். கவிதாரி சிம்மாய கல்யாண முரதாரனே சிவகே வேதாந்த